ஹாய் ஆல், வெல்கம் டு மிக்கி பாண்டா. ஒரு லாங் ட்ராவல் வீடியோ பார்க்கலாமா? ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், டுடே வந்து நியூ இயர். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். டைம் வந்து மார்னிங் 4:30 ஆகுது. இப்போ எங்கே போகிறோன்னா ஒரு லாங் ட்ரிப்பு போக போகிறோம். லடாக்லாம் இல்லைங்க, சென்னையிலேருந்து ராஜபாளையம் போக போகிறோம். ஸோ என்னோடய சொந்த ஊர். ஸோ போகிற வழியில் என்னெல்லாம் பண்ணுறோங்கிறது வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ மார்னிங் 4:30 கிளம்புறோம். ஈவினிங் அங்கே எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம். ஸோ பைக்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். கடவுளுக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு நம்ம பயணத்தை இதே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏரியாவிலேருந்தே இப்போ நம்ம வந்து வெளில போக போகிறோம். நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஏன் தெரியுமா? பிடிச்ச பர்சனோட பிடிச்ச பிளேஸுக்கு, அதுவும் நியூ இயர் அதுவுமா லாங் ட்ரிப்பு போக போகிறோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட் போகும்போது ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா, மழைச்சாரல் லைட்டாக பெஞ்சது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டுருந்தோம். போக போக மழை வந்து ரொம்ப ஹெவியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இது என்னடா நமக்கு வந்து சோதனை, இவ்வளோ நாள் இல்லாத மழை, அதுவும் நியூ இயர் அதுமா கொஞ்சம் கடுப்பாக தான் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப ஓவர் குளிர், ஓவர் ரெயின். ஸோ அப்படியே நம்ம ஒரு டீ ஷாப்பில் நிறுத்திட்டு நம்ம வந்து இப்போ டீ குடிச்சிட்ருக்கோம். பட் இந்த செகண்ட் கூட ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ டைம் ஆக ஆக மழை கொஞ்சம் அப்படியே நின்ன ஆரம்பிச்சிருச்சு. நம்ம அப்படியே இப்போ ஹைவேல போயிட்டுருக்கோம். ஜாலியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இந்த ஹைவேல போகிறோம். ஸோ அதுவும் லாங் ட்ரிப்பு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ டைம் மார்னிங் 8:15 ஆகுது. இப்போ நம்ம ஒரு நியரஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம், விழுப்புரம் கிட்ட. மார்னிங் வந்து 4:30 அப்போது நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி இப்போ ஒரு 8:15க்காக வந்து விழுப்புரம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்படியே வந்து இப்போ நம்ம வைப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ எல்லோரும் ஹைவேல போகிறப்ப பார்த்து பத்திரமா ட்ரைவ் பண்ணுங்கள். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா எல்லோரும் எப்படி வர்றாங்கன்னே சொல்ல முடியல. ஆளுக்கு ஒரு சைட்லேருந்து வராங்க. ஸோ பார்த்து பத்திரமா ட்ரைவ் பண்ணிட்டு போங்க. ஒரு நேச்சரோடு சேர்ந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வந்து ஒரு வேறு லெவல் தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து ஃப்ரீ டைமில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பட் இந்த பிளேஸில் ஃபுல்லாக தண்ணி இருந்தால் ஒரு பார்க்குறதுக்கு நல்ல சினாரியாவாக இருந்திருக்கலாம். பட் இல்லை. ஸோ நாம் சென்னையிலேருந்து கிளம்புறப்போ ஒரு 8 லிட்டரு வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். ஸோ அதில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம தேவைப்பட்டால் பின்னாடி எங்கேயாவது நம்ம வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்படியே பின்னாடி உட்காந்துட்டு ஜாலியாக பாட்டு கேட்டுட்டு வைப் பண்ணிட்டு வரோம். ஏன்னா பைக் ஓட்டுறது அவன் தானே. ஸோ ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்டே வந்ததுனால நம்மளுக்கு பசி தெரில. ஆனால் டைம் போக போக ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலைல இப்போ நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் டைம் வந்துருச்சு. ஸோ அப்படியே ஒரு ஓரமாக நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து எங்கேயாவது கடை இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அப்படியே பைக்கில் கொஞ்சம் ஏர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவன் வந்து ஏர் செக் பண்ணுறதுக்காக போயிட்டான். ஸோ நம்ம இந்த மெஸ்ஸில் தான் நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அப்படியே அவன் வர வரைக்கும் கொஞ்சம் ஹைவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஏர் செக் பண்ணிவிட்டு வந்துட்டான். அடுத்து நம்ம சாப்பிட போகிறோம் இப்போ. ஸோ இப்போ நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா 9 ஆக போகுது. இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம்.
2 பேருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் வந்து நம்ம இப்போ பூரி தான் சாப்பிட போகிறோம். சரி, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கிளம்பலாம். ஸோ 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே ட்ராவல் வந்து ரொம்ப பிடிக்கும். பட் ஒரே ஒரு மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, எங்கள் ஊருக்கு அவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது, 600 கிலோமீட்டர் கிட்ட. பட் அவ்வளோ தூரம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் 2 பேரும் சேமாக திங்க் பண்ணுறதுனால தான் அவ்வளோ தூரம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடிஞ்சுச்சு. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, பிடிச்ச பர்சனோட ரொம்ப தூரம் போனால் கூட அந்த தூரம் வந்து பெருசாக தெரியாதுன்னு. அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கஷ்டம்னா, ஒருத்தனே சிங்கிளாக 600 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஒன்று மட்டும் தான் என் மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. மற்றபடி 2 பேருமே ஹாப்பியாக தான் ட்ராவல் பண்ணோம். ஜென்ரலாக பசங்களுக்கு வந்து பைக் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி தான் இவனும். எவ்வளோ தூரம் கொடுத்தாலும் அசைக்காமல் வண்டி ஓட்டுவான். பட் இருந்தாலும் நம்மளுக்கு பின்னாடி உட்காந்துட்டு வரோம்ல, நம்மளுக்கு தான் வந்து அச்சோ பாவம் இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வரானேன்ட்டு ஒரு ஃபீலாக இருந்துச்சு. நான் அவனை பற்றி திங்க் பண்ணிகிட்டு வந்தேன், அவன் என்னை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். உனக்கு ஏதாவது பெயினாக இருந்தால் சொல்லு, உனக்கு ஏதாவது பேக் பெயின் இருந்தால் சொல்லு, ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அப்படி சொல்லி என்னை மோட்டிவேட் பண்ணி ஒரு மாதிரி மனம் தளர விடாமல் பார்த்துக்கிட்டான். இந்த ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது ஒரு மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா யாருமே இல்லை, சவுண்ட் அவ்வளோ இல்லை, நாய்ஸ் இல்லை, பொல்யூஷன் இல்லை. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக இருந்தது அந்த ட்ராவல் வந்து. அவனுக்கு ட்ரைவ் பண்ணும்போது அந்த அலுப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி அவனுக்கு காமெடி, என்டர்டெயின்மெண்ட்டு, பாட்டெல்லாம் பாடிகிட்டே வந்துட்டு இருந்தேன் கிறுக்கு மாதிரி. பட் நீ வாயை மூடிட்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம்ட்டான். ஒரே அசிங்கமாக போச்சு குமார், இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த ஹைவேல வச்சுருக்காங்கல்ல எல்லோ கலர் ஃப்ளவரு, இதை பார்த்துட்டு ரொம்ப தூரம் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஏதோ மைண்டுக்குள்ளே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு. நல்லா நாங்கள் எங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல்னால் ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப காசு வேணும், நல்ல பைக்கு வேணும், நல்ல ஆக்சசரிஸ் வேணும். இதெல்லாம் இருந்து போனால் மட்டும்தான் ட்ராவல்னு இல்லை. ட்ராவல் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். பிடிச்ச பர்சனோட ஒரு பிடிச்ச பிளேஸுக்கு ரொம்ப கிட்ட இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த மாதிரி பிளேஸுக்கு போகிறது கூட ஒரு ட்ராவல் தான். ஸோ ஃபேமிலி கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது நியர்பை பிளேஸ் போகிறது கூட ஒரு ஹாப்பினஸ் தாங்க. ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மெமரிஸை தான் க்ரியேட் பண்ணும். ட்ராவல்னாலே பைக்கில் இல்லை காரில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. பஸ்ஸில் கூட போகலாம், ட்ரெயினில் போகலாம். ஸோ நம்மளோட எண்ணம் தான் அதெல்லாம். ஸோ நம்ம நினச்சி வாழ்கிறது தான் லைஃபு. பிஃபோர் மேரேஜு எனக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருந்தேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் முன்னாடிலேருந்து. ஸோ இந்த மாதிரி பார்ட்னர் கிடச்சதுக்கு நான் ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறைய பேரை கூப்பிடுவோம், ஆனால் யாருமே வரமாட்டாங்க. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படி இல்லை. எப்படி கூப்பிட்டாலும் வருவான். நானே வரலன்னு சொன்னால் கூட என்னை இழுத்துட்டு போவான். அந்த மாதிரி ஒரு ஆள். முக்கியமாக எனக்கு ரொம்ப பின்னாடி பேக் பெயினாக இருந்துச்சு. ஸோ ஒரு இடத்துல வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு பைக் அப்படியே ஒரு ஓரமாக நிறுத்திட்டு அப்படியே சும்மா ரோட்டில் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு மாதிரி யாருமே இல்லாமல் இருக்கா, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த ரோட்டில் செம்ம ஸ்பீடாக போச்சு. எல்லா வண்டி, லாரி, பஸ்ஸு. லாரியை பார்த்தா தான் கொஞ்சம் லைட்டாக எனக்கு பயம், ஜர்க்குடு ஆகுது. உண்மையாகவே அவங்க ஸ்பீடாக தான் போகிறாங்களா, இல்லை நமக்கு தான் அப்படி பார்க்க அப்படி இருக்கா, ஒன்றும் புரியல எனக்கு. ஆனால் எல்லாமே ஸ்பீடாக போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பஸ்ஸு வந்து ரொம்ப உருட்டுன்னு உருட்டிகிட்டு இருக்காங்க.
ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறப்ப மட்டும் ஸ்பீடாக போகிறாங்க. அது மாதிரி நம்ம பைக்கில் வரும்போது என்னென்னா நம்மளே ஓவர்டேக் பண்ணிட்டு போகிறாங்க பஸ்ஸு, அதுவும் கவர்மெண்ட் பஸ்ஸு. கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் பக்கத்தில் போனால் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் லாங் போகிறோம் வீட்டுக்கு. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பற்றி வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. சேஃபாக வருவாங்களா, வரமாட்டாங்களா, எதா ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. அந்த ஒன்று தான் நம்மளுக்கு மனசில் தோணிகிட்டே இருந்துச்சு. பட் நம்மளுக்கு அந்த மாதிரி ஆகாது. நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ என்எஸில் வந்து சென்னையிலேருந்து ராஜபாளையம் போகிறதுக்கு மொத்த பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் வந்து எவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு 14 லிட்டர்ஸ் ஆச்சு. மைலேஜ் வந்து எவ்வளோ தருதுன்னா, ஒரு 44 to 45 கிலோமீட்டர்ஸ் வந்து தருது. இப்போ நாங்கள் எந்த பைக்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்மளோட NS 200 பைக்கில் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நாங்கள் பைக் வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு லாங் ட்ரிப் அதுவும். எங்கள் ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது எப்படி தெரியுமா இருக்குது? மலையை தாண்டி, காடெல்லாம் தாண்டி அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம கொஞ்ச நேரத்தில் நம்ம திருச்சி வந்து ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அப்படியே நம்ம ஒரு டீயை குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்பில் இறங்கிட்டு கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அப்படியே அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டுருக்கோம். ஸோ இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இது என்ன பிளேஸ்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்படியே சைடில் பார்க்குறப்ப அட்லீஸ்ட் இதுலேயாவது தண்ணி இருந்துச்சு. இந்த திருச்சி சிட்டிக்குள்ளே என்ட்ரானதுலேருந்தே ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக வந்து சைடில் பார்த்தா மலை, இந்த சைடில் பார்த்தா கோவில், இந்த சைடு பார்த்தா ரிவரு, ஒரு மாதிரி 2 மலைக்கு நடுவில் ஹைவே போகுது. இந்த சைடில் பார்த்தா முருகன் கோவில். ஒரு மாதிரி நல்லா தான் இருந்துச்சு திருச்சிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது. சடனாக பார்க்குறப்ப இந்த முருகன் கோவில் கூட தெரிஞ்சது. இது கூட ஒரு மாதிரி சூப்பராக இருக்குப்பா பார்க்குறதுக்கு தூரத்துலேருந்து. ஸோ நமக்கு இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம லஞ்சு சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஓரமாக ஒரு ரோட்டு சைடில் ஒரு கடை இருந்தது. ஸோ அங்கே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். என்னென்னா பரோட்டா தான் சாப்பிட்டுட்ருக்கோம். என்ன தான் பரோட்டா எங்கே வேணால் சாப்பிட்டாலும் எங்கள் ஊரில் சாப்பிட்ற பரோட்டா மாதிரி எனக்கு ஃபீல் இருக்காதுப்பா. ஏன்னா எங்கள் ஊர் பரோட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் பிளேஸில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது செம்மையாக இருந்தது. இந்த பிளேஸ் கூட ரொம்ப ஃபுல்லாக மழை தான் இருந்துச்சு, க்ரீனிஷாக. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நம்ம வந்து மதுரை ரீச் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ மதுரை போயிட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே ராஜபாளையம் போக வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு. ஸோ ராஜபாளையம் போர்டு பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு கொஞ்சம் மைண்டு இதாகுது. அப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒன்று. இப்போ நம்ம கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு வந்ததுனால கொஞ்சம் அகைன் பெயினாக இருந்தது. கொஞ்சம் நம்ம இப்போ வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் நிறுத்தியிருக்கோம். அந்த பிளேஸ் எங்கன்னா மதுரையில் ஏதோ ஒரு பாறைப்பட்டின்னு ஒரு ஏரியா போல். ஸோ அது முன்னாடி தான் நம்ம வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் என்எஸில் பின்னாடி உட்காந்துட்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு இருந்ததுனால பின்னாடி ரொம்ப ஓவராக எரிய ஆரம்பிச்சிருச்சு. எரியுதுடி மாலா, ஃபேனா எரிச்ச தாங்க முடியலடி, பேன 12ஆம் நம்பர்ல 24 வச்சா கூட ஆகாது போல், அந்த மாதிரி இருக்குது. டைம் வந்து பைக்கில் நம்ம அவ்வளோ தூரம் வந்திருக்கோம், சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பட்டு எங்கேயுமே வந்து அவ்வளோ பெயின் இல்லை. ஸோ மதுரை கொஞ்சம் நியர்பை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து பேக் பெயினாக ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தானே வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே மைண்டை ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு தான் போக போகிறோம். இப்போ டைம் பார்த்தா கரெக்டாக ஈவினிங் 5:30 ஆகுது. நம்ம மார்னிங் 4:30 அப்போ நம்ம சென்னையிலேருந்து கிளம்பணும். ஏன் கொஞ்சம் சென்னையிலேருந்து வெளில வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. ஏன்னா காலையில் செம்ம ரெயின், அவ்வளோ ரெயின் பெஞ்சது. ஸோ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா கிளம்பணும்.
ஸோ அப்படியே நடுவில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு ஸோ அப்படி தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி தானே இருக்கும் வெளியூர்லேருந்து நம்ம சொந்த ஊருக்கு போகிறப்ப. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. பட் என்ன பைக்கில் போயிட்டுருக்கோம் தான். ஸோ இது வந்து பிளான் பண்ணிலாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணல. சடனாக தோணுச்சு, சரி நம்ம வந்து லாங் ட்ராவல் போகலாம், அதுவும் உங்கள் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் யோசித்தேன், ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ தூரம் நம்மளால் உட்காந்துட்டு வர முடியுமா, சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவன் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னான், இந்த ஏஜில் வந்து நம்மளால் ட்ராவல் பண்ண முடியலன்னா எப்போவுமே நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து இப்போ போகலாம், இதான் நம்மளுக்கு கரெக்டான டைம் அப்படி சொன்னான். ஸோ 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து ட்ராவல் பண்ணுறது. அதுவும் நியூ இயர் அன்னைக்கு ட்ராவல் பண்ணுறோம். சென்னை டு ராஜபாளையம் போயிட்டுருக்கோம். சொல்கிறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக எங்கள் 2 பேருக்குள்ள உள்ள மைண்ட் என்ன தெரியுமா, ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சிங்கிளாக பாவம் சென்னையிலேருந்து ராஜபாளையம் வந்து 580 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ தனியாக ஓட்டிகிட்டு வர்றது அவ்வளோ பெரிய ஈஸியான வேலைலாம் இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். ஸோ நம்மளுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு ஒரு நல்ல. இந்த ட்ரிப்பை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு மெமரபிளான ஒரு ட்ரிப்புன்னு தான் சொல்லுவேன். ஒரு லாங் ஜேர்னி, அது நியூ இயர் அன்னைக்கு. எவ்வளோ சொன்னாலும் அடங்காது, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது 2 பேருக்குமே. ஃபைனலாக இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஃபைனலி நம்ம வீட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு ஃபேமிலி கூட நியூ இயர் கொண்டாடுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம ராஜபாளையம் டு சென்னை தான் போக போகிறோம். அந்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.